ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலி ட்ரிப்பாக ஸ்கூல் படித்த 100 பேர் நீலகிரிக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்காக வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. ஒரு 5 டேஸ் அங்கே தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லியும் உப்புமா தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதில் 20 பேர் விரும்பி அதை சாப்பிட்றாங்க. மீதி இருக்கிற 80 பேர் எனக்கு பிடிக்கல, உப்புமா வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் 80 பேரும் ஒன்றா கூடி முடிவெடுத்து அந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், எனக்கு உப்புமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு மேனேஜர் என்னன்னு கன்சர்ன் கேட்டுட்டு, அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாருமே எனக்கு செப்பரேட்டாக எழுதி கொடுங்க, இதில் எது மெஜாரிட்டி வருதோ அது நான் உங்களுக்கு டெய்லி பண்ணி கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 80 பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எழுதி கொடுக்குறாங்க. அந்த 80 பேர்த்தில் 18 பேர் ஆலு பரோட்டாவும், 16 பேர் ரொட்டி சப்ஜியும், 14 பேர் மசால் தோசையும், 12 பேர் ப்ரெட்டு பட்டர் ஜாமும், 10 பேர் நூடுல்ஸு, மீதம் 10 பேர் இட்லி சாம்பார்னு 80 பேர் தனித்தனியாக எழுதி கொடுத்துருக்காங்க. திரும்பவும் பார்த்தா மெஜாரிட்டி உப்புமா தான் வந்து நிற்கிது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நமக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே ஒன்றா இருந்தால் தான் நம்ம கிடைக்கிற உரிமை கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் நம்மளோட மனப்பாங்கு வேறு வேறு இருக்கலாம். அது மாதிரி தான் இப்போ ஆட்சியும் அப்படி தான். நமக்கு ஒருத்தரை பிடிக்கலாம், ஆனால் சில காரணங்களுக்காக தான் அது பிடிக்கும். ஆனால் அது மட்டுமே நமக்கு லைஃப் லாங் ஒத்து வராது இல்லையா? 5 வருட ஆட்சியும் அப்படி தானே. தனித்தனியாக செப்பரேட்டாக போகாமல் எந்த ஆட்சிக்கு வந்தால் எல்லாரோட கன்சர்னும் சரியாகும் அப்படிங்கிறத எல்லாருமே அதை யோசித்து ஒற்றுமையாக சமமாக முடிவெடுத்தோம்னா அந்த நாட்டுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? அதை எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் யார் ஆளப்போகிறது அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒலிக்கிற குரல் நல்லா ஓங்கி ஒலிக்கணும், அது மாதிரி ஆள்றவங்களும் நல்லா பவராக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இது மாதிரி வேறு ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.